Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் நெடுகாலம் நம்மளோடு பயணிக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே பண்ண மாட்டாங்க. ஒரு திருமணமோ, ஒரு கும்பாபிஷேகமோ, அதே போல சீமந்தமோ, ஒரு நிலைவாசல் எடுத்து வைப்பதோ, மனிதனுக்கு தேவையான கர்ம கிரியைகள் எதுவும் அக்னி நட்சத்திரத்தில் செய்யப்பட மாட்டாது. சூரியன் கரெக்டா அந்த பரணியில நிற்கும் பொழுது போர் நடக்கும்னு எழுதப்பட்டது. அது அப்படியே நடந்துட்டு தான் இருக்கிறது. அக்னி நட்சத்திரம் என்பது சுப பலனே கிடையாதுமா. இந்த காலகட்டத்தில் நாம் எந்தவித நல்ல செயல்களையும் செய்வதை தவிர்த்தல் தான். பிரபலமான இசைத்துறையில், இராணுவத்துறையில் ரொம்ப உயர்நிலையில இருக்கவருக்கு ஆபத்துண்டு. பிகைன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரா குருஜி சத்யசீலன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் குருஜி. சொல்லுங்கம்மா. இப்போ அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அக்னி நட்சத்திரம் அப்படின்னா என்ன? அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகும் போதே வெயில் தான் வரும் அப்படின்றத தாண்டி மழை ஸ்டார்டிங் வருது. சோ இதுக்கான பலன்கள் என்ன? அக்னி நட்சத்திரம்னா என்ன, அதை பத்தி சொல்லுங்க. அதாவதுமா, இப்ப சூரிய பகவான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய 27 நட்சத்திரத்துல ஒரு பாகையா நகர்ந்து வருவார். இப்படி அக்னி நட்சத்திரம் என்பது என்னன்னா, சூரிய பகவான் அஸ்வினியிலிருந்து பரணி நட்சத்திரத்துக்கு நகர்றது பேர் தான் அக்னி நட்சத்திரம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் அவருடைய சஞ்சாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். இந்த பரணி நட்சத்திரத்துல சூரியன் சஞ்சரிக்கும் போது அவருடைய கதிர்வீச்சு பூமியில நிறைய விழும். சோ இப்ப எப்போதுமே ஒரு விஷயத்த நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ சூரியனோடு எந்த கிரகம் சேருகிறதோ அதற்கு பெயர் அஸ்தமனம்னு அர்த்தம். அந்த கிரகம் தன் வலிமையை இழக்கும்னு அர்த்தம். அப்போ இந்த பரணி நட்சத்திரத்துல சூரியன் நிற்கும் போது பூமியை அவர் நெருங்குறார். அப்போ பூமியில எந்த ஒரு சுப செயல் செய்தாலும் அது பயனற்று இருக்கும் அப்படின்றது அதனுடைய அர்த்தம். அதனால அக்னி நட்சத்திர காலகட்டத்துல நெடுகாலம் நம்மளோடு பயணிக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே பண்ண மாட்டாங்க. ஒரு திருமணமோ, ஒரு கும்பாபிஷேகமோ, அதே போல சீமந்தமோ, ஒரு நிலைவாசல் எடுத்து வைப்பதோ, மனிதனுக்கு தேவையான கர்ம கிரியைகள் எதுவும் அக்னி நட்சத்திரத்தில் செய்யப்பட மாட்டாது. காரணம், சூரியனுடைய பார்வை ரொம்ப என்ன இருக்குன்னா பூமியை நெருங்கி இருக்கிறது. இப்போ இந்த பூமியை நெருங்கி வரும் பொழுது கண்டிப்பா மழையும் நமக்கு என்ன பண்ணும்னா கிடைக்கும், அவ்வப்போது கிடைக்கும். அப்படி பார்த்தோம்னா இப்போ இந்த வருடம் கோச்சார கிரகங்கள் எல்லாம் நிறைய மாறிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ராகு கேது பயிற்சி எல்லாம் மாறிட்டதுனால இந்த வருஷம் சூரியன் கரெக்டா அந்த பரணியில நிற்கும் பொழுது போர் நடக்கும்னு எழுதப்பட்டது. அது அப்படியே நடந்துட்டு தான் இருக்கிறது. இப்போ நமக்கு அக்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டா போர் புரியிற நிலையும் என்ன பண்ணிடுச்சுன்னா வந்துடுச்சு. அத தண்ணியினுடைய நதியை அடிப்படையாக வைத்தும் என்ன பண்ணப்பட்டதுன்னா போர் செய்யப்படுறத நம்ம நல்லா கவனிக்கிறோம். இப்போ இதுல இந்த போர், இதனுடைய தொடக்கம் இதெல்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப வீரியமா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்ற மாதிரி இருக்கிறது, அதிகமா இருக்கிறது. கிட்டத்தட்ட இது ஒரு 2 மாத காலங்கள் வரையும் இந்த போர் நீடிக்கலாம். 2 மாத காலங்கள் இது நீடிப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதே போல இந்த அக்னி நட்சத்திரம் இந்த முறை ஸ்டார்ட் ஆகி இருக்கிறதுனால பிரபலமான இசைத்துறையில், இராணுவத்துறையில் ரொம்ப உயர்நிலையில இருக்கவருக்கு ஆபத்துண்டு. இந்த 1 மாத காலகட்டத்தில் இசைத்துறையிலும் இராணுவத்துறையில உச்சபட்ச வரம்பில் இருந்தவருக்கு ஆபத்துகளை இந்த அக்னி நட்சத்திரம் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதிரி விதிப்படி கோச்சார கிரகத்தெல்லாம் நம்மளால மாத்த முடியாது. சுவாமி தான் அதை காப்பாற்றணும். அப்போ யாருக்கெல்லாம் பலன்கள் இருக்கும்? இது அக்னி நட்சத்திரம் என்பது சுப பலனே கிடையாதுமா. இந்த காலகட்டத்தில் நாம் எந்தவித நல்ல செயல்களையும் செய்வதை தவிர்த்தல் தான் நன்று. இதுல சுபம்ன்றதுக்கு நமக்கு வேலையே இல்லை. சோ இந்த காலகட்டத்துல அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல நிறைய ஊர்கள்ல திருவிழா நடக்கும். அந்த மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது, ரொம்ப அந்த கரகம் எடுத்து வெளியே வர்றது, சுவாமி தேரின் மேல அமர்ந்து ஊரை எல்லாத்தையுமே பார்வையிடுறது, இதெல்லாம் நடக்கும். கரகத்தை எடுத்துட்டு போவாங்க,
ஆற்று தண்ணியில போய் எடுத்துட்டு வருவாங்க, மலையில சுவாமி அழைப்பாங்க. நிறைய ஊர்கள்ல சைவ பலி இருக்கும், அசைவ பலி இருக்கும். இதெல்லாம் காரணம் ஏன் இந்த மாதத்துலதான் என்ன பண்ணும்னா நிறைய ஊர்கள்ல இப்ப சோழர்கள் வாழ்ந்த ஊர்கள்ல காளி வெளியே வருவாங்க. எல்லா தெய்வங்களுமே கோவிலை விட்டு இந்த அக்னியினுடைய உக்ரம் தாங்க முடியாமத்தான் வெளியில வந்து தன்னுடைய உக்ரத்தை தணிச்சிட்டு திரும்ப உள்ள போவாங்க. சோ இந்த அக்னிக்குரிய காலம் வந்து தெய்வத்திற்கு வீதி உலா வருவதற்கு உரிய காலம். ஆனா மனிதர்கள் எந்த விதத்திலும் தனக்குரிய எந்த முயற்சியையும் தனிப்பட்ட விஷயத்தை செயல்படுத்தவே மாட்டாங்க. அதனாலதான் அதுக்கு திருவிழாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதமாக அது இருக்கிறது. ஓகே சுவாமி, இதுக்கு நமக்கு வழிபாட்டு முறைகள் ஏதாவது இருக்கா வீட்டுல? இந்த அக்னி நட்சத்திரம் வெரி சிம்பிளா தான் சொல்லிட்டேன். இந்த டைம்ல நொங்கு, இளநீர் இதெல்லாம் ரொம்ப சீசன் இல்லையா? எவ்வளவுக்கு எவ்வளவு இன்னொருத்தவங்களுடைய உடம்புல வெப்பத்தை நம்ம குறைக்கிறத நம்ம செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. இதை தவிர வேற எந்த பரிகாரமுமே கிடையாது. பரிகாரம் கிடையாது. சோ வழிபாட்டு முறை அப்படின்றது காளி இவங்கெல்லாம் சொன்னீங்க. சோ இவங்க வீட்டுல வழிபட முடியாத தெய்வங்கள் கட்டாயமா. அப்ப வீட்டுல என்ன மாதிரி தெய்வங்களை வழிபடலாம் இந்த அக்னி நட்சத்திரத்தை? பொதுவா வழிபாடு அப்படின்றது நம்ம அக்னி நட்சத்திரத்துக்காக ஸ்பெசிபிக்கா எதுவும் பண்ண போறது கிடையாதுப்பா. சோ வழிபாடுனாலே அது மகாலட்சுமி தான். வீடுனாலே அதுல மகாலட்சுமி வழிபாடு தான் சிறந்தது. விநாயகர் சிலர் வழிபடுவாங்க. சோ என்ன பொறுத்தளவுல லக்ஷ்மி கடாட்சம் தான் ஒரு வீட்டுல இருக்கணும்னு நம்ம சொல்லுவோமே தவிர சோ லக்ஷ்மி தான் பிரதான தெய்வம். அதை வழிபட்டாலே போதுமானது இந்த காலகட்டத்தில். ஓகே, சித்ரா பௌர்ணமி. சோ பௌர்ணமி அப்படின்னாலே சிவன் வழிபாடு அதிகமா இருக்கு. நிறைய பேர் வந்து திருவண்ணாமலைக்கு கிரிவலம்லாம் போறாங்க. சோ இது எதுக்காக சுவாமி? நான் இப்ப சொன்னதுதான், அந்த சந்திர பலம் அதிகமாக்க தான். ஏன்னா சந்திரனுடைய தோஷத்தை தீர்த்த இறைவன் யாருன்னா சிவன் தான். சந்திரன் வந்து தேய்பிறை வளர்ப்பிறை அப்படின்ற நிலை வந்ததற்கு பிறகு அவருடைய ஆற்றல் குறையாம இருக்கணும்னு அந்த சந்திரனுடைய தோஷத்தை தீர்க்க அந்த சந்திரனை எடுத்து தன் தலையில் சூடிக்கொண்டார். அதனாலதான் அவருக்கு பெயர் சந்திர மௌலீஸ்வரர் அப்படின்ற ஒரு பெயர் உண்டு. திருவண்ணாமலை மட்டும் கிடையாது கிரிவலம். எங்கெல்லாம் முருகப்பெருமான் கோவில் இருக்கிறதோ, எங்கெல்லாம் மலையில் ஆலயம் இருக்கிறதோ அத்தனை ஊர்லயும் கிரிவலம் போவாங்க. நமக்கு தெரிஞ்சது திருவண்ணாமலை தான். ஆனா எல்லா கிரி அப்படின்னாலே, கிரினா மலை, எந்த இடத்தில் மலையில இறைவன் இருக்கிறாரோ அங்க அத்தனை இடத்துலயுமே கிரிவலம் போறது நன்மை. காரணம் என்னன்னா இப்ப கிரியும் பிரம்மீடும் ஒண்ணுதான். இப்ப மலையையும் பிரம்மீடையும் நீங்க ஒன்னா பார்க்கலாம். இயற்கை அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது இந்த கூர்மையான பொருள் நிறைய காந்த புலத்தை ஈர்க்கும். சோ அந்த டைம்ல நம்மளும் சேர்ந்து பயணிக்கிறோன்ற பட்சத்துல நம்மளுடைய பிரார்த்தனை வந்து முழுவதுமாக நிறைவேறும். சித்ரா பௌர்ணமியில நீங்க என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ நிறைவேறும். என்ன பொறுத்தளவுல இப்போ கிட்டத்தட்ட 5 வருஷத்துல சித்ரா பௌர்ணமியில திருவண்ணாமலை நடக்கிறதுக்கு இது கிடையாது. ஆனா என்னைக்கு போனாலும் அது ஒரே பலன் தான். பட் மற்ற ஆலயங்கள்ல திருவண்ணாமலை மட்டும் ஸ்பெசிபிக்கா இல்லாம உங்க ஊர்லயே நிறைய மலை தொடர்புடைய கோவில்கள் இருக்குன்னா அங்கேயும் போனாலும் அதே பலன் தான். அதனால இந்த மனமும் உடலும் சஞ்சலப்படாத வழிபாடுதான் சரி. ஒருத்த மேல ஒருத்த ஏறிட்டு போறது, இடிச்சிட்டு போறதுன்றது, பேசிட்டு போறதுன்றது அது வேஸ்ட். அது சுவாமி பார்க்கவே மாட்டார். அதனால நிறைய ஊர்கள்ல மலை இருக்கு, நிறைய ஊர்ல இறைவன் இருக்கார். உங்களுக்கு எங்க நியர்பை நல்லா பாதுகாப்பா இருக்கோ அங்க கிரிவலம் பண்ணினா நம்ம மனசுல என்ன நினைச்சிருக்கோமோ அது நடக்கும். ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்களை எங்களுக்காக ஷேர் பண்ணதுக்கு நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.